தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நலமானதை செய்பவர். 1 சாமுவேல் 3:18. அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என தீர்மானிக்கக்கூடிய ஒரே நபர் நீங்க தானப்பா என்று நம்மையும் நம் இருதய பாரங்களையும் கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு தேவையானதை மட்டுமே உங்கள் பார்வையில் நலமாக செய்வீர் என்று நான் நம்புகிறேன். என் தீய எண்ணங்களை மாற்றி உங்கள் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க உமது ஆவியானவர் எனக்கு துணை புரியட்டும் என்று நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்கு எதிராய் நடக்கும் சூழ்நிலைகள், துன்பங்கள், சூழ்ச்சிகள், இழப்புகள், தீர்ப்புகள் எதிர்கொள்ளும் போது அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என சொல்லக்கூடிய சமர்ப்பண ஆழமான ஆன்மீகத்தை காட்டுகிறது. பிரியரே, ஏலியின் வாயிலிருந்து வரும் ஆழமான விசுவாசத்தையும் அடக்கம் மற்றும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்தும் வசனம்தான் இது. ஏலி ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அவரது 2 மகன்களும் தேவனுக்கு கொடுக்கும் பலிகளை தவறாக பயன்படுத்தினார்கள். ஜனங்கள் கொண்டு வரும் பலிகளில் சிறந்த பங்குகளை வற்புறுத்தி எடுத்துக்கொள்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடும் ஸ்திரீகளோடு தவறுதலாக நடந்து கொண்டனர். தங்களது தந்தை கூறும் வார்த்தையை கேட்கவும் மனமில்லாத நிலையில் வாழ்ந்து வந்தார்கள். எனவே தேவனாகிய கர்த்தர் ஏலியை நியாயம் செய்தார். ஏனெனில் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள் என்பதை அறிந்தும் அவர்களை தண்டித்து வளர்க்க தவறினார். இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் சின்ன சாமுவேலிடம் கூறுகிறார். இதை அறிந்த ஏலி கூறுகிறார், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். பிரியரே, நம்மிடம் தந்திருக்கும் குழந்தைகளை நாம் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கிறோமா? சின்ன சாமுவேலை போல வளர்ந்தால் தீர்க்கதரிசிகளாக நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவார். நாம் பிள்ளைகளை ஒழுக்கத்துடனும் கடமை உணர்வுடனும் வளர்க்க தவறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எனவே சிறு வயதிலேயே புரிந்த வாழ்வு வாழ வழிகாட்டப்பட வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி. நாங்கள் ஏலியினுடைய பிள்ளைகளை கவனிக்காது விட்டுவிட்டபடி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காது விட்டு விடாதபடிக்கு அன்னாளை போல தேவ சமூகத்திலே பொருத்தனையோடு ஒப்பு கொடுக்கிற உள்ளத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.